செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு எம்ஜிஆர் கொடுத்த ஷாக். மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகரா இருந்த போதும் சரி, சிஎம்மா இருந்த போதும் சரி, தனக்கு ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அனுப்புற கடிதங்களே அவரே டைம் கிடைக்கிறப்போ தன் கைப்பட படிக்கிற பழக்கத்தை வச்சிருந்தாரு. அப்போ கடிதங்களோட சேர்த்து ஒரு கல்யாண பத்திரிக்கையும் இருந்துச்சு. ஆனா அதுல எந்த அட்ரஸோ அட்டாச்டு லெட்டரோ இல்ல. உடனே அத தன்னோட உதவியாளர் கிட்ட கொடுத்து விசாரிக்கும்படி சொல்லியிருந்தாரு. ஃபைனலி அத அனுப்புனது நடைபாதையில செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளின்னு கண்டுபிடிச்ச உதவியாளர்கள் அவர் கடைக்கு போய் பார்த்தா சுவற்றுல எம்ஜிஆர் படத்தை மாட்டி வச்சிருந்தாரு. கல்யாண பத்திரிக்கைய பத்தி அவர்கிட்ட கேட்டதுக்கு, எங்க வீட்டு கல்யாணத்தோட முதல் பத்திரிக்கைய குலதெய்வத்துக்கு வைக்கிறது தான் வழக்கம். எனக்கு எல்லாமே புரட்சி தலைவர் தான், அதான் அனுப்பினேன்னு சொல்லிருக்காரு. எதையும் எதிர்பார்க்காத அந்த தொழிலாளியோட செய்கைய பார்த்து ஆச்சரியப்பட்ட எம்ஜிஆர் கரெக்டா டைமுக்கு சடனா அந்த கல்யாணத்துக்கு போய் ஸ்வீட் ஷாக் கொடுத்தாரு. சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு எம்ஜிஆரே நேர்ல வந்ததை பார்த்த எல்லாரும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போனாங்க. அதை தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தின அவர் அவங்களுக்கு கை நிறைய பரிசு பொருட்களை வாரி வழங்கி உடனடியா அங்கிருந்து கிளம்பினாரு. எம்ஜிஆர எல்லாரும் ஏன் எட்டாம் வள்ளல்னு புகழ்றாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா?